கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த லெந்து நாட்கள் தொடர்ந்து 14ஆம் தேதி முதல் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த 21ஆம் தேதி உங்களுக்கு மீண்டும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் கேளுங்கள். நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று அன்பு செலுத்துகின்ற கிருபை. தேவனிடத்தில், பரலோக பிதாவினிடத்தில் அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், அன்பை வெளிப்படுத்தினார் என்கிற விஷயங்களை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை எதற்காக தெரியுமா? நாம் இயேசுவை போல மாற வேண்டும். அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் வர வேண்டும். அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். நாம் அநேக விஷயத்தில் தவறி இருக்கிறோம். அநேக குறைபாடுகள் நமக்கு உண்டு. இந்த தியான நாட்களில் தேவனிடத்தில் நெருங்கி தேவ வசனங்களை கேட்டு அவரை போல மாறுவதற்கு, அவரிடத்தில் நெருங்கி வருவதற்கு ஏற்றாற்போல் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் யோவான் 5ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். என்ன இந்த வார்த்தையிலிருந்து பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசு அங்கு இருக்கிற ஜனங்கள் நடுவில் சாட்சியாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். சாட்சி முக்கியம். ஒரு தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு சாட்சி முக்கியம். ஒரு ஆலயத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகளுக்கு சாட்சி முக்கியம். ஒரு வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சாட்சி முக்கியம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு முன்னாலே ஒரு சாட்சி முக்கியம். ஒரு குழப்பமான நிலையில் ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவர் இயேசுவையே கண்டபடி பேசுறாங்க. நீ சமாரியன் அப்படின்னா அது ஒரு கீழான ஒரு வார்த்தை. நீ பிசாசு பிடித்தவன், நாங்க சொல்றது சரிதான். ஆண்டவரை, தெய்வத்தை குறித்து என்ன சொல்றாங்க பாருங்க. நீ சமாரியன், நீ பிசாசு பிடித்தவன், நாங்க சொல்றது சரிதான். இப்படி அவங்க ஆண்டவர் சொன்ன உபதேசத்தினாலே இப்படி சொன்னாங்க. அப்புறம் அவங்களை தெளிவுபடுத்துகிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன? நீங்க அவரை அறியல, ஆனா நான் அறிந்திருக்கிறேன். ஒருவர் ஒருவரை தெளிவாக அறிந்திருந்தால் தெளிவோடு பேசுவாங்க. குழப்பமான வார்த்தைகள் வராது. நல்லதொரு வார்த்தைகள் புறப்படும். பிதாவாகிய தேவனை இவர்கள் அறியவில்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அறிந்தேன். எப்படி அறிந்தேன் சொல்ல முடியும்? இவர் அங்கிருந்து வந்தவர், பிதாவாகிய தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர். பிரியமானவர்களே, அப்போ அவர் சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறேன். அவரை நான் அறியலன்னு சொன்னா நான் பொய்யனா இருப்பேன். எப்படி? உங்களை போல நானும் பொய்யனா இருப்பேன். அப்ப என்ன விளங்குது? அவங்க பொய் சொல்றாங்க. என் ஆண்டவர் உண்மையை பேசுகிறவர், அவர் சத்தியபரர், அவர் நீதிபரர், அவர் உண்மையையே பேசுகிறவர். நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்திருக்கிறேன். கூடவே இருந்தவர், பிதாவோடு இருந்தவர், பரலோகத்தில் இருந்தவர். அப்ப எப்படி அறியாமல் இருக்க முடியும்? ஒரு வீட்டுல 2 பேர் அல்லது 5 பேர் இருந்தால் ஒரே வீட்டுல யார் அங்க இருக்காங்கன்னு தெரியாம இருக்குமா?
இந்த குடும்ப தலைவர் யார், இந்த பிள்ளைகள் யார், உடன்பிறப்புகள் யார், சொந்தங்கள் யார்? யாராவது கேட்டா எனக்கு தெரியல, எங்க அப்பா தெரியல, எங்க அம்மா தெரியல, என் குடும்பம் தெரியலன்னு சொல்ல முடியுமா? ஒரே வீட்டில் இருக்கிறவங்க. அப்போ பரலோக வீட்டில், பரலோகத்திலிருந்து வந்த ஆண்டவர் இயேசு அவருக்கு தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை தான் சொல்றாரு, நான் அவர் எனக்கு தெரியும், என் பிதாவை எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிற அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். எதற்காக என்னை இந்த பூமிக்கு பரலோகம் அனுப்பி வைத்ததோ அந்த வார்த்தையை நான் அப்படியே கை கொண்டு நடக்கிறேன். இந்த வார்த்தையை தான் அதை செயல்படுத்தினதினால தவறாய் பார்த்த ஜனங்களுக்கு முன்னால, தவறாய் பேசின ஜனங்களுக்கு முன்னால சாட்சியாக அறிவிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் உண்மையாய், ஒருவர் உத்தமமாய், பக்தியாய், பரிசுத்தமாய், மற்றவர்கள் பார்வையில் குற்றம் சாட்டப்படாதபடி வாழ்கிறவர்கள் தைரியமாக தலை நிமிர்ந்து சாட்சி சொல்ல முடியும். ஆண்டவர் அதை தான் செய்தார். இரண்டாவது ஒரு காரியம் அவர் என்ன செய்தார் பாருங்க. தேவனோடு பிதாவோடு அன்பாய் இருந்தவர், அவர் வார்த்தையை கை கொண்டவர், அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? தம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுமையா ஒப்பு கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 37 முதல் 42 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்துல, இன்னும் கொஞ்சம் மணித்துளிகள், இன்னும் ஒரு நாள் 2 நாளைக்குள்ள ஆண்டவர் என்ன ஆக போறாரு பாருங்க. சிலுவையிலே மரிக்க போகிறார், தன் உயிரை கொடுக்க சாக போறாரு. அவர் தெரிஞ்சு போச்சுன்னா சாவுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் பாருங்க. நீ செத்து போக போற. அவர் தன்னை குறித்து நான் சாக போறங்கிற எண்ணம் வந்து விட்டது. அப்ப என்ன செஞ்சார்? இந்த நிலையில கூட முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தார். விலகி போக விரும்பல. நான் மறிக்க மாட்டேன்னு சொல்லல, இது என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லல. கெத்சமனே தோட்டத்திலே சீஷர்களை அழைத்து போய் உட்கார வச்சுட்டு இவர் போயிட்டு தனியா ஜெபம் பண்றார். 3 முறை ஜெபிக்கிறார். வேதனை அதிகம், மரணத்தை குறித்த சிந்தனை. ஏன்னா ஆண்டவர் மனிதனாய் வந்தார். மனித கரங்கள், மனித கால், யோசனை, உடல் அமைப்பு. அவர் மனிதனாக இருந்தார். தலையில முள்ள வச்சு அடிக்க போறாங்க, கைகள்ல ஆணிய வச்சு அடிக்க போறாங்க, கால்கள்ல ஆணி வச்சு அடிக்க போறாங்க, விலாவுல ஈட்டியால குத்த போறாங்க, காரி துப்ப போறாங்க, வாரினால அடிச்சு வேதனைப்படுத்த போறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுது. இந்த நிலையில தான் அவர் கெத்சமனே தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணார். 3 முறை ஜெபம் பண்ணினார். என்ன தெரியுமா? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யுமானால் நீங்க வைங்க, நான் விரும்புகிறபடி அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இதை ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். அந்த சூழ்நிலை. அவர் யாரு? பாவம் செய்யாதவர். அவர் யார்? பரிசுத்தம் உள்ளவர். அவர் யார்? பரலோகத்தின் தேவன். அவர் யார்? நம்மை வாழ வைக்க வந்த தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாதவர். அவருக்கு எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நீங்க அவருக்காக அழ வேணாம். என் ஆண்டவரே, எனக்காக இப்படி எல்லாம் பாடுபட்டீங்களேன்னு அழ வேண்டாம். ஆனால் ஒன்று, சாட்சியாய் வாழ முடியுமா? மற்றவர்களுக்கு முன்னால சாட்சியா இருக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அவர் பாதத்திலே அர்ப்பணிக்க முடியுமா? அப்பதான் நீங்க அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். எத்தனை முறை தவறி இருக்கிறோம், விலகி போயிருக்கிறோம். இன்னும் நீங்க அப்படி இருக்க போறீங்களா? தப்பு செய்யாத மனுஷன் யாரும் இல்லை. உணர வேண்டும், விட்டுவிட வேண்டும், ஓடி வர வேண்டும்.
ஒப்பு கொடுக்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும். அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் நீங்க தூரம் இருக்கணும்? நீங்க ஏன் வேதனையோட இருக்கணும்? சமீபமா வந்துருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக கூட நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையில் உமது வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களை தெளிவாக்கும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.